மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு புதன் பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவின் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஆவணி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு காலையில 7:59 மணி வரைக்கும் வளர்பிறை திரையோதசி திதி முடியுது. அதுக்கப்புறமா வளர்பிறை சதுர்தசி திதி துவங்குது. இன்னைக்கு இரவு 12:48 மணி வரைக்கும் திருவோண நட்சத்திரம் முடியுது. அதுக்கப்புறமா அவிட்ட நட்சத்திரம் துவங்குது. இன்னைக்கு காலையில 7:59 மணி வரைக்கும் சௌபாகிய நாம யோகம் முடியுது. அதுக்கப்புறமா சோபன நாம யோகம் துவங்குது. இன்னைக்கு காலையில 7:59 மணி வரைக்கும் தைத்துளை கரணம் முடியுது. அதுக்கப்புறமா கரசை கரணம் துவங்குது. நாளை அதிகாலை 12:48 மணி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா புனர்பூஷ நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அனைவருக்கும் புதன்கிழமை காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கு தொடக்க உரையா ஒரு தத்துவ சிந்தனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்குங்க. நம்ம கண்ணால ஒரு விஷயத்த பார்க்குறோம், ஆனா அதுக்கு அர்த்தத்தை நம்ம மனசு தான் கொடுக்கும். ஒருத்தர் நம்ம கிட்ட பேசாம போயிட்டாருன்னா அவருக்கு நம்ம மேல ஏதோ கோபம் போலன்னு நினைச்சுக்கிறோம். ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கலன்னு வைங்களேன், நம்ம மேல ஏதோ வருத்தம் போலன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அவர் மனசுக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம பார்க்கல. ஆனா ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பெரிய கதையையே நம்ம மனசுக்குள்ளார நம்ம உருவாக்கிக்கிறோம். இதுதான் மனித மனசோட ஒரு வித்தியாசமான விசித்திரம். சரி, நடந்ததை விட நடந்ததுக்கான நாம கொடுக்கிற அர்த்தம் தான் சில நேரம் நம்மளை அதிகமா பாதிக்கும். அதனால யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்காதீங்க. யாராவது அமைதியா இருந்தாங்கன்னா உடனே ஒரு முடிவுக்கு வராதீங்க. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம மனசு கதை எழுத ஆரம்பிச்சிடும். அந்த கதையால தான் பல நேரம் நம்ம மனசு தேவையில்லாம கஷ்டப்படும். வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் உடனே விளக்கம் தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சில விஷயங்களை எனக்கு தெரியலன்னு அப்படியே விட்டுடுறதும் ஒரு ஞானம்தான். சரி, இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம 12 ராசிகளுக்கும் என்ன பலன் இருக்குங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். சின்ன விஷயமா இருந்தாலும் யாராவது நம்ம பேச்சுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா உடனே பதில் சொல்லணும்னு தோணும். ஆனா அந்த நேரத்துல அமைதியா இருந்துட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை நிறையவே தவிர்க்கலாம். குறிப்பா வேலை விஷயத்துல பொறுமையா நடந்துக்குங்க. இன்னைக்கு உங்க வெற்றி உங்க கோபத்தை எவ்வளவு கட்டுப்படுத்துங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கு அமையும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கிற நாளா இருக்கு. நீங்க எதிர்பார்க்காம இருந்த ஒரு விஷயம் சாதகமா நடக்கலாம். வேலையில ஒரு நல்ல தகவல் வரலாம். பண விஷயத்துல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியலாம். முக்கியமா ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை விட்டுடாம தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட முயற்சிக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமும் சேர்ந்து கை கொடுக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நீங்க எதை எடுத்தாலும் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய நாள். குறிப்பா வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்க திறமை வெளிப்படும். நீங்க சொல்ல நினைச்ச ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுங்க. உங்க கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா தள்ளி போட்ட ஒரு காரியத்தையும் இன்னைக்கு தொடங்கலாம். முயற்சியை மட்டும் குறைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தான். கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சவாலான சூழ்நிலைகள் வரலாம். குறிப்பா வேலை அல்லது குடும்ப விஷயத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை வந்துடுச்சுன்னா பதட்டப்படாம ஒவ்வொன்றா சமாளிங்க. இன்னைக்கு உங்களுக்கு வர்ற சவால் உங்களை பின்னாடி இழுக்க வர்றது இல்லை, இன்னும் உங்களை கொஞ்சம் பலமான ஆளா உங்களை மாற்ற வர்றதுக்கான நாளா இன்னைக்கு அமையுது.
சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. வேலையில நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கலாம். பொறுப்புகள் கூடுனாலும் அதனால உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும். முக்கியமா என்னால முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது தைரியமா முன்னாடி போங்க. இந்த நாள் உங்க வளர்ச்சிக்கு ஒரு நல்லபடியா அமைகிற நாள். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். நீண்ட நாளா எதிர்பார்த்த ஒரு செய்தி கிடைக்கும், அல்லது நெருக்கமான ஒருத்தர்கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரலாம். குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். வேலை விஷயத்துல இருக்கிற டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். மொத்தத்துல நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் நடக்குதுன்னு மனசுக்குள்ளார சந்தோஷப்படுற நாளா இன்னைக்கு அமையுது. துளாராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செல்வம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கலாம். எதிர்பார்த்த பணவரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல தேவையில்லாத செலவுகளையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. பணம் வர்றது மட்டும் முக்கியம் இல்ல, வந்த பணத்தை சரியா கையாளுறதும் முக்கியம். யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இன்னைக்கு பண விஷயத்துல நிதானம் கட்டாயம் தேவை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் வரக்கூடிய நாள். வேலைக்காகவோ அல்லது குடும்ப காரணத்துக்காகவோ ஒரு பயணம் ஏற்படலாம். முதல்ல கொஞ்சம் சிரமமா தெரிஞ்சாலும் அந்த பயணம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். முக்கியமா பயணத்துல அவசரப்படாம தேவையான பொருட்களை சரியா எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. இந்த பயணம் ஒரு நல்ல மாற்றத்துக்கு காரணமா அமையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வேலை, அலைச்சல், தூக்கம் குறைவு இதெல்லாம் சேர்ந்து உடம்புக்கு சோர்வை கொடுக்கும். அதனால நேரத்துக்கு சாப்பிடுங்க, தண்ணி நல்லா குடிங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஓய்வும் எடுத்துக்கோங்க. வேலை இருக்கேன்னு உடம்ப கண்டுக்காம விட்டுடாதீங்க. உடம்பு நல்லா இருந்தா தான் நம்மளால எந்த வேலையும் சந்தோஷமா செய்ய முடியும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு அமைதி தேவைப்படுற ஒரு நாள். தேவையில்லாத விவாதங்கள்ல போய் சிக்கிக்காதீங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் நம்ம அமைதியே நமக்கு மிகப்பெரிய பதிலாகவும் இருக்கும். குடும்பத்திலையும் பொறுமையா நடந்துக்குங்க. அமைதியா இருக்கிறதால நீங்க எதையும் இழக்க மாட்டீங்க. மாறாக நிறைய விஷயங்களை சரியா புரிஞ்சுக்க முடியும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கங்க. நிறைய விஷயத்துக்கு கூட உடனே பதில் சொல்லணும்னு தோணலாம். குறிப்பா உங்களுக்கு வேலை இடத்துலையோ யாராவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசினாலும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு வார்த்தை நம்ம வாயில இருந்து வந்துச்சுன்னா அது திரும்ப வாங்க முடியாது. அதனால இன்னைக்கு நிதானம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கக்கூடிய நாள். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு நல்ல தகவல் வரலாம். வேலை அல்லது பணம் சம்பந்தமான முயற்சியில சாதகமான முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிர்ஷ்டம் இருக்குன்னு சும்மா இருந்துடாதீங்க. நீங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும் போது தான் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஒரு வழி திறக்கும். நம்பிக்கையோட முன்னாடி போங்க, நல்லதே நடக்கும். சரி, இன்னைக்கு ராசி பலனை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஆலய மகிமைங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய மகிமையை பத்தி பேசலாங்க. இது நம்ம வாழ்க்கையில சில நேரம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து வெளியே வர முடியாத மாதிரி நமக்கு சில விஷயங்கள் தோணும். ஆனா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நினைச்சு பாருங்க. அண்ணாமலையார் நெருப்பு வடிவமாக ஜோதி வடிவமாக விளங்குற தலம். நெருப்பு என்ன செய்யும்? அது எதையும் தன்னோட சேர்த்து வச்சுக்காது. தேவையில்லாததை எரிச்சு சாம்பலாக்கிடும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுடணும்.
பழைய காயங்கள், நம்ம முன்னேற விடாத பயங்கள், முடிஞ்சு போன உறவுகள், நமக்கு தேவையில்லாத கவலைகள், இதையெல்லாம் தினமும் மனசுக்குள்ளார சுமந்துட்டே இருந்தா புதுசா வர வேண்டிய நல்ல விஷயங்களுக்கு நம்ம மனசுல இடமே இருக்காது. அதனால தான் அருணாச்சலேஸ்வரர் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரு. உன்னை நீயே சுட்டெரிக்காத, உன்னிடம் இருக்கிற தேவையில்லாததை மட்டும் எரித்து விடு. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீ நினைக்கிறதுக்கு பதிலா இந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அதுவே நமக்கு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான துவக்கமா அமையும். அண்ணாமலையாரை வணங்கும் போது நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத பாரங்களை அவர்கிட்ட விட்டுட்டு எனக்கு தெளிவான மனசையும் சரியான பாதையையும் கொடுங்கன்னு வேண்டிக்குங்க. ஏன்னா வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் உடனே தீரணுங்கிற அவசியம் இல்லை. சில பிரச்சனைகளுக்கு நடுவுலையே நம்ம மனசு தெளிவாகிடணும். அந்த தெளிவு தான் நம்ம வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றும். அந்த அருணாச்சலேஸ்வரின் அருள் நம்ம எல்லோருக்கும் கண்டிப்பா கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு, இந்த சின்ன ஆலய மகிமை செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் நாங்க வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவக்கிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள், எல்லா நலன்களும் பெற மனதார பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனோடு சந்திப்போம்.